ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 24 ஆஃப் 365 days பெயின் குட் கன்சிஸ்டன்ட் சேலஞ்ச். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு மாதிரி ஹேப்பனிங்கான டேவாக இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் ஒர்க் நிறைய இருக்குது. அதனால வந்து சீக்கிரமாக வீட்டு வரைக்கும் எழுந்திரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அதை போட்டு ஒர்க் அவுட் ஆன புஷ்அப்ஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி இயர்லி மார்னிங்கே சைட் விசிட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 சைட்டுக்கு நாங்கள் போனோம். எலிவேஷன் டிசைன் ஒர்க்குக்காக எல்லா சைட்டும் போய் பார்த்துட்டு வைப்போம் இங்கே. ஸோ ஒன்றையா நம்ம எல்லா சைட்டுக்கும் போகலாம். போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து கொடுமுடியில் ஃபர்ஸ்ட் சைட்டு. இது ஒரு 2 BHK ஹவுஸு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பிரிக் ஒர்க் வந்து 7 feet level வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம எலிவேஷன் டிசைன் ஒர்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே இது போகும். இங்கே வந்து 2 சைட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு 3 BHK ஹவுஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு 2 BHK ஹவுஸ். அது வந்து இப்போ ஃபவுண்டேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு லைன் மார்க்கிங் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாலாஜி லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லேஅவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம இனிஷியலாக எலிவேஷன் டிசைன் வந்து பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ திரும்பி நம்ம கொடுமுடி போகிறது இன்னொரு சைட்டு. இதுவும் ஒரு 3 BHK ஹவுஸ். இதுக்கும் நம்ம வந்து எலிவேஷன் டிசைன் பண்ணணும். ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் பிளாஸ்டரிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே முடிச்சுட்டு திரும்ப கொடுமுடி போயிட்டு அங்கே ஆதித்யா லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லேஅவுட்டில் ஒரு G+1 ஹவுஸு வித் பால்கனி. ஸோ இதுக்கும் வந்து நம்ம எலிவேஷன் டிசைன் போய் பண்ணணும். இந்த சைட் இப்போது கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்லாப் ஒர்க் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. சைட் ஒர்க் முடிச்சுட்டு திரும்பி மத்தியானம் வீட்டுக்கு வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் வேண்டியிருக்கு. நம்ம வீடு இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 6 months ஆச்சு. பட் இன்னும் இப்போ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ பக்கத்தில் ஒரு ப்ளம்பிங் ஷோரூம் போயிட்டு ஃபிட்டிங்ஸ்லாம் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு இன்னொரு ஷோரூமில் வந்து ப்ரைஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு போனோம். போகிற அப்படின்னா ஃப்ரெண்டு வந்து சுசுகி ஜெக்ஸர் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பூபதி கால் பண்ணி கூப்பிட்டுருந்தான்.
அதையும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஷோரூம் போயிட்டோம். ஷோரூம் போயிட்டு சுசுகியில் ஜெக்ஸர் ரைஸப் 155 இருந்துச்சு. பிளாக் வேரியன்ட் இருந்துச்சு. பைக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்டு ஆன் ரோட் ப்ரைஸ் அண்ட் அதோட ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் கேட்டுட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். முடிச்சுட்டு தம்பி வந்து ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிராஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் போயிருந்தோம். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து செகண்ட் ப்ளம்பிங் ஷோரூம் போனோம். போயிட்டு அங்கே தான் எல்லா ஃபிட்டிங்ஸும் வாங்கினோம். எல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6:30 மேலே ஆயிடுச்சு. நான் கார் ஃபுல்லாக வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இது ப்ரெஷர் பத்தாதுன்னு சொல்கிறாங்க ப்ரோ. ப்ரெஷர் பத்தாது அப்படிங்கிறாங்க. அதான் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ப்ரெஷர் பத்தாது. ஆமாம், பெருசாக இருக்கணும். வாட்டர் ப்ரெஷர் பத்தாது சொல்கிறாங்க. அந்த வேணால் பேக்கரியில் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் டைம். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு டிசைனும் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சுட்டு நீங்கள் நான் டேவை முடிச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நீங்கள் என்னோடய ட்ராவலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டென்ட் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், இது ஓகேவா, இல்லை என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன வழக்கம் போல் கன்சிஸ்டண்டாக இருங்க கைஸ்.